ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அப்பளக்காய் என்ற ஒரு வயதான பண்ணை வீடு இருந்தது. அது மிகவும் பழமையானது மற்றும் கைவிடப்பட்டது. உள்ளூர் மக்கள் அந்த வீட்டை சுற்றி கூட செல்ல மாட்டார்கள், ஏனெனில் அங்கே ஒரு நீண்ட தலைமுடி கொண்ட பெண் பேய் வசிப்பதாக நம்பினார்கள். அவள் இரவு நேரங்களில் ஆட்களை கூப்பிடுவது போல சத்தம் எழுப்புவாளாம். இந்த கிராமத்தில் வேலு என்ற துணிச்சலான சிறுவன் ஒருவன் இருந்தான். பேய் கதையெல்லாம் பொய் என்று அவன் நம்பினான். ஒரு நாள் இரவு நண்பர்களுடன் பந்தயம் கட்டி வேலு அந்த பண்ணை வீட்டுக்குள் செல்ல முடிவெடுத்தான். நள்ளிரவில் வேலு மெதுவாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். உள்ளே ஒரு விதமான பழைய மரங்கள் மற்றும் தூசின் வாடை எடுத்தது. அவன் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே போனான். அவன் கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்து திரும்பலாம் என்று நினைக்கும் போது மேல் மாடியிலிருந்து ஏதோ கீழ் கீழ் என்று மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. பயம் சிறிது வந்தாலும் வேலு மேல் மாடிக்கு சென்றான். அங்கே ஒரு பெரிய அறையின் நடுவே தரையில் ஒரு நீண்ட கருகிய முடியின் கற்றை கிடந்தது. அதை தவிர அங்கே வேறு எதுவும் இல்லை. இது ஏதோ விலங்கின் முடியாகத்தான் இருக்கும் என்று நினைத்துவிட்டு அவன் அந்த முடியை எடுத்து வெளியே வந்து பந்தயத்தில் வென்றான். மறுநாள் காலையில் வேலுவின் நண்பர்கள் வீட்டிற்கு வந்தனர். வேலு அந்த முடியை காண்பிப்பதற்காக தனது சட்டை பையில் கை வைத்தான். ஆனால் அங்கே முடிக்கு பதிலாக ஒரு நுனியில் இரத்தம் உறைந்த கூர்மையான எலும்பு துண்டு இருந்தது. அதே சமயம் அந்த பண்ணை வீட்டு பக்கம் சென்றவர்கள் அந்த வீட்டின் மேல்மாடி ஜன்னலில் முகம் முழுவதும் மறைக்கப்பட்ட நீண்ட கூந்தலுடன் கூடிய அந்த பெண் பேய் யாரோ அவளது முடியை எடுத்த கோபத்தில் வேலுவின் வீட்டை வெறித்து பார்ப்பதை கண்டதாக சொல்கிறார்கள்.